ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்டு. இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா முந்திரி பருப்பு சட்னி தான். டெய்லி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னின்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முந்திரி பருப்பு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாஃப்டாக ஒரு பன் தோசை ஊற்றி இந்த சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தோசை இழுத்துக்கிட்டே இருக்கும், எப்படி போகுதுன்னே தெரியாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை ஸ்லெட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் முழு பச்சை மிளகாவை போட்டிங்கன்னா ரொம்ப தெரிக்கும், பார்த்து சேஃபாக போட்டுக்கோங்க. அது கூட 2 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட அதே கடாயில் 20லேருந்து 25 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை இதையும் போட்டு நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆகி அரோமா வந்ததுக்கப்புறம் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 தேங்காய் சில்லு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு ப்ளஸ் அது கூட கருவேப்பிலையும் வரமிளகாவையும் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டு ஒரு அழகாக ஒரு பன் தோசை ஊற்றிக்கோங்க. ஒரு மீடியமான சைஸில் ஊற்றி அப்படியே மேலாப்பில் நெய் விட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் ரோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு இந்த சட்னியை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.